சூப்பரா சமைக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியத்தை தேடுறவங்களுக்கும் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. பார்க்க பட்டாணி மாதிரி தான், ஆனா இதுல இருக்க பவர் படு பயங்கரம். இந்த காயில மட்டும் சத்து இல்லைங்க. இதோட இலை, பூ, தண்டுன்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுங்க. இத பச்சையாவும் சாப்பிடலாம், காய வச்சு வத்தலாவும் சாப்பிடலாம். அப்படி என்ன காய்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மாடி தோட்டத்துல இருக்க சுண்டைக்காய் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க டிப்ஸ்குள்ள போலாம். சுண்டைக்காயில கால்சியம், புரதச்சத்து, இரும்புச்சத்துன்னு நிறைய இருக்கனால இது ரத்தத்துல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்குது. இந்த குட்டி சுண்டைக்காய் பல பெரிய நோய்களை கூட சரி செய்யும். அதாவது இரைப்பையில ஏற்படுற அழற்சி அல்லது கணையத்தில ஏற்படுற புண்களை விரைவில் குணப்படுத்தும். மேலும் குடலில் உள்ள பூச்சிகளை கிளீனா சுத்தம் செய்யும். அப்புறம் இருமல், மூச்சுக்குழாய் அடைப்பு, சைனஸ் இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் தீர்க்கும். இதுல இருக்க அதிக அளவு இரும்புச்சத்து ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சு அனீமியா என்னும் ரத்த சோகையை ஏற்படாம தடுக்கிறது. காய்ச்சல், இருமல், சளி பிரச்சனையா? அப்ப நீங்க சுண்டைக்காய் வற்றலை, சீரகம், மிளகு, உப்பு சேர்த்து வறுத்துப்பொடி செஞ்சு அதை சூடான சாதத்துல நெய் சேர்த்து பிசைந்து சாப்பிட காய்ச்சல் ஓடியே போகும். மேலும் இதுல இருக்க ஆன்டிவைரஸ் ரத்த வெள்ளையணுவை அதிகரிப்பது மட்டும் இல்லாம காயம், புண்ணு எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணும். வாரத்துல 3-4 இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டு வர ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கும். இதுல வைட்டமின் சி அதிகமா இருக்கிறதால இது ஒரு ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளி பழம் சாப்பிடுறதுக்கு சமம்ங்க. பெண்களே, சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையால அவதிப்படுறீங்களா? அப்ப நீங்க டெய்லி உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் சுண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருக்க சபோஜனின் மெட்டபாலிசத்தை சீராக்கும். நீர்க்கட்டி, தைராய்டு இந்த பிரச்சனையில ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைக்கு இனிமே பாய். இவ்வளவு நன்மை இருந்தாலும் இதுல சில பக்க விளைவும் இருக்குங்க. அதிக சத்து அப்படின்னு அதிகமா இந்த சுண்டைக்காய் சாப்பிடாதீங்க. ஏன்னா இதுல இருக்க கசப்புத்தன்மை, வாந்தி, மயக்கம் அல்லது உடம்பு சூடு போன்ற விளைவுகள் ஏற்படும். கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி டாக்டர் கிட்ட ஒரு ஆலோசனை போட்டுக்கோங்க. ஏன்னா இது அதிகமா சாப்பிட்ட உங்களை மட்டுமில்ல, குழந்தையையும் பாதிக்கலாம். சிலருக்கு சுண்டைக்காயோட காரம் அல்லது கசப்பு வாயில எரிச்சல், தொண்டையில சளி அல்லது வலியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம அலர்ஜி உள்ளவங்க சாப்பிடும் பொழுது தோல் பழுப்பு, வாய்க்குள்ள அழற்சி வரலாம். நீங்கள் சர்க்கரை நோய், பிபி அல்லது சிறுநீரகம் தொடர்பான மருந்து சாப்பிடுறவங்களா? அப்ப நீங்க சுண்டைக்காய் அளவா எடுத்துக்கோங்க. பிக்காஸ் அந்த மருந்துகளுடன் சேர்ந்து அதிக தாக்கத்தை உண்டாக்கும். சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாதவங்க சுண்டைக்காயை சாப்பிடும்போது அதிக வேலையை சிறுநீரகத்துக்கு தரும். இதனால் உடல் பருமன், வீக்கம் போன்றவை வரும். லாஸ்டா ஒரு முக்கிய டிப்ஸ். சுண்டைக்காய் ஒரு மருந்து பொருளா சாப்பிடுறீங்களா? அதாவது டெய்லி அதிகமா சாப்பிடுறதா இருந்தா முதல்ல நீங்க உங்க உடல் நிலையை பார்த்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்க சேனலை லைக், ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட மறந்துடாதீங்க.